தன்னுடைய மனைவியினுடைய சொத்துக்கள் காரணமாகத்தான் தான் செல்வந்தராகி இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறின விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது தன்னுடைய மனைவியினுடைய குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நீண்ட காலமாக வியாபாரம் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புண்ணியம் செய்தமையூடாக மனைவியூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியது என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அமைச்சர்களுடைய சொத்துக்களுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த சொத்துக்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறது என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி இரவு கூட்டங்களுக்கு செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள் தம்முடைய சட்டை பைகளுக்குள் 5000 ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்து வைத்திருப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அது மட்டுமன்றி தமக்கு எதிராக குற்றச்சாட்டும் நபர்கள் தன்னுடைய மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. தன்னுடைய மனைவியினுடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட 40 வருட காலமாக வியாபாரம் செய்கின்றார்கள். எனவே தனக்கு இப்போது 39 வயது தான் ஆகிறது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஏற்கனவே அதனூடாக சமர்ப்பித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது புதிதாக எந்த ஒரு சொத்துக்களையும் கொள்வனவு செய்யவில்லை, சட்டவிரோதமான முறையில் எந்த விதமான சொத்துக்களையும் தான் கொள்வனவு செய்யவில்லை. அதே நேரத்தில் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்டுள்ள வியாபாரங்களில் தான் முதலீடு செய்தது இல்லை என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தரணியாக தாம் செயல்படுவதாகவும் ஆலோசனை வழங்கி இருக்கிறதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திடமிருந்து பெற்றோரிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவலை ஏற்கனவே வழங்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பதாகவும் கூறினார். அது மட்டுமன்றி தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ராஜபக்ஷர்களை பெரும் முதலாளிகள் போல குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பெரும் செல்வந்தர்களாக தற்போது இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் தம்முடைய சொத்துக்களை விட மிக அதிகமாக இருக்கிறது. அவை தொடர்பாகவும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சொத்துக்கள் ஓராண்டில் இடம்பெற்றதா அல்லது 76 வருட கால அந்த சாபத்தின் ஊடாக பெற்றுக்கொண்டதா என்பது தொடர்பாக அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கின்றார். இந்த 2 கேள்விகளுக்கும் அவர்கள் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியும் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திய தோழர் வசந்த சமரசிங்க தம்மை விடவும் அதிக செல்வந்தராக இருக்கிறார் என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார்.